ஐயா உயிரோடு இருக்கையில் வந்து எல்லாம் வந்து எல்லா அற்புதங்களும் செஞ்சுட்டு இருந்தார். அவர் பிறந்து வாழ்ந்த வீடு இது. அவருடைய வந்து தம்பியோட வந்து நான் இப்போ உள்ள சமாதியில் வந்து 3 வருஷமாக விபூதி தட்டி வந்து விபூதி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 மாத காலமாக அவருடைய பிரம்மஸ்தல தீர்த்த கணத்தில் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். பகல் பகுதியாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அவர்கிட்ட போனதுக்கு முன்னாடி அவர் பாதம் முடிஞ்சவன் நல்லாயிருக்கு, குடும்பம் நல்லாயிருக்கு, நண்பர்களும் நல்லாயிருக்கு. ஐயாவோட வந்து இடுமன் மலைக்கு பின்பக்கமாக ஐயா தியானத்தோட இருந்த இடம் இருக்குது. அது பக்தர்கள் போயிட்டு வர்றது சிறப்பு. இடுமன் மலைக்கு பின்பக்கமாக ஐயாவோட தியானம் பண்ண இடம் இருக்குது. அதுலேயும் பூஜை ஆகிட்டுருக்கு. ரயில்வே கேட்டு பக்கத்தில் வந்து ஒரு வாகை மரம் ஒன்று இருக்கும். அதை சுற்றிட்டு இருப்பார். அதனோட நினைவாகத்தான் சிலை வச்சு தபோவனம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து சமாதி, அடுத்து வந்து தான் பிரம்மஸ்தல தீர்த்தம். அவருடைய வந்து பூர்வீக தோட்டம் அது. அவங்க அப்பா கால தோட்டம். அந்த இடத்துல தான் பிரம்ம தீர்த்த கிணறு தோண்டியிருக்காரு. அந்த தீர்த்தத்தை எடுத்து கொடுத்தா எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கல்யாண நிவர்த்தி, குழந்தை நிவர்த்தி எல்லாமே நல்லாயிருக்கு. சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாமே குடிக்கிறாங்க. கிட்னி ப்ராப்ளம்னு வர்றாங்க. நானே அந்த தீர்த்தத்தை விபூதி போட்டு கொடுத்துருக்கேன். தீர்த்தம் நல்லா விபூதி போட்டு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த தீர்த்தம் சாப்பிட்றாங்க எனக்கு நல்லா இருக்குது, புற்றுநோய் வந்து இதாக இருக்குது. உள்ளே வந்து சந்தனம் கொடுப்பாங்க, அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா நல்லா நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து கையெடுத்து கும்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அது யாரையும் வந்து போன்னு சொல்லிட்டாருன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். உட்கார சொல்லிட்டாருன்னா அவங்க ரொம்ப சிரமத்துக்கு இருப்பாங்கன்னு அர்த்தம். படுக்க சொல்லிட்டாருன்னா அதை விட ரொம்ப சிரமத்தில் அடிப்படுறாங்கன்னு அர்த்தம். ஒரு காட்டில் கீட்டில் படுக்க சொல்லிட்டார் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பாவம் செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க போனது நீ திரும்பி பார்க்காம போயிரு அப்படின்ட்டாருன்னா அப்போ நல்லா பாக்கியம் கிடைக்கும். இப்போ அவர்கிட்ட வந்தவங்களாம் பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்காங்க. வர்றவங்க தான் உபயமாக அதிகமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய செய்வினைகள் வினைகள் தேர்றதுக்காக வந்து அந்த கல் எடுக்க சொல்லுவார். அவங்க நினச்ச காரியங்கள் நடக்கும். அந்த கல் வளர்ச்சி அடைய குடும்ப வளர்ச்சி அடைகிறது. அதுதான் அவ்வளோ. வேறு ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓன்னு சொல்கிறது ஒரே வார்த்தை தான். ஓன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நிவர்த்தி ஆகிரும். படுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கஷ்டங்கள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உட்காருன்னு சொன்னால் ஒரு 2 வாரத்தில் அது கஷ்டம் தீருன்னு அர்த்தம். உடனே போன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கஷ்டம் எதுவும் இல்லை, நல்லா முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு இது. ஐயாவுக்கு பிடிச்ச சாப்பிட்றதுல என்ன விரும்புவார்? எல்லா சாப்பாடுமே விரும்புவார். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சாப்பிட மாட்டார். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 50 சாப்பாடு வேண்டும் தான் 100 பேர் சாப்பிட்டாலும் மிச்சமான அளவுக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே மக்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாரு. ஆமாம், அவரே கைப்பட கொடுப்பாரு. இல்லை அப்படின்னா இலையை போட்டு எல்லாமே வர்ற பக்தர்களே இது ஒன்று வரும். ஐயா வந்து கெட்டு போன தண்ணியெல்லாம் கொடுக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து தேனாமிரதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ வீட்டு முன்னாடி போய் சாக்கடை போயிட்டுருக்கு. அந்த சாக்கடை தண்ணியை அள்ளி குடிக்க சொல்லுவார். அள்ளி குடித்தா தேவாமிரத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க.